12 ஃபஸ்ட்டு சம்மு. இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ நம்பர், ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் டிஃப்ரென்ஸுன்றாங்க, அப்போது மைனஸ்ஸு. ஒரு நம்பரு, அப்புறம் இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல், ஒரே நம்பர் தான், ஒரு நம்பராகவும் இருக்குது, அதோட ரெசிப்ரோக்கலாகவும் இருக்குது. இது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணால் 24/5ன்னு சொல்கிறாங்க. இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எ நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல், ஒரு நம்பரோட ரெசிப்ரோக்கலையும் மைனஸ் பண்ணால் எனக்கு இவ்வளோ கிடைக்குதுங்கிறாங்க. நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். x² -1 டிவைடட் பை x ஈக்குவல் டு 24/5. இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 இந்த பக்கமும் x இந்த பக்கம் போயிடும். 5 × x² - 1 ஈக்குவல் டு 24x. இது என்ன பண்ணோம்? 5x² - 5 ஈக்குவல் டு 24x. ஈக்குவேஷனாக இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த 24x இந்த பக்கம் கொண்டு போகிறேன். 5x² - 24x, ஏன்னா ப்ளஸில் இருக்குது, பக்கம் வந்துச்சுன்னா -5 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மெத்தட் எந்த மெத்தடில் வேணால் போகலாம். எங்கள் புக்கில் இது மாதிரி போடுறதுனால நான் இந்த பக்கம் வந்துடுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 5 × 5 25. மைனஸ் இருக்குது இல்லையா? -25 ஃபேக்டரைஸ் பண்ணால் -24. அப்போ எதால் டிவைட் பண்ணால் வரும் பாருங்கள். 5 × 5 25. ஆட் பண்ணால், மல்டிப்ளை பண்ணால் 25 வரணும், ஆட் பண்ணால் 24 வரணும். அப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? 25 × 1 போடலாமா? 25 × 1 கரெக்டாக இருக்கும் இல்லையா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸு 25 × 1 25. ரெண்டையும் ஆட் பண்ணால் -24. இந்த 5 இருக்கு இல்லையா? 5 டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணால் 5, டிவைட் பண்ணால் வெறும் 5. அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். x - 5, அப்புறம் x + 1/5 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ x ஈக்குவல் டு 5. இது இந்த பக்கம் போச்சுன்னா 5, இது அந்த பக்கம் போச்சுன்னா x ஈக்குவல் டு -1/5. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.